வணக்கம் குட்டீஸ். இன்று நாம் விண்வெளியில் இருந்து வந்த ஒரு பெரிய மர்மத்தை பார்க்க போகிறோம். இது ஜீவா என்ற சுறுசுறுப்பான குட்டி பையனின் கதை. ஜீவாவுக்கு விளையாட்டுகளை விட தன் வீட்டு தோட்டத்தை பராமரிப்பது மிகவும் பிடிக்கும். ஜீவாவின் தோட்டம் சாதாரணமாக இருக்காது. அங்கேதான் உலகிலேயே நீளமான கேரட், வட்டமான பீட்ரூட், சிரிக்கும் பச்சை பயிறு என்று வண்ணமயமான காய்கறிகள் இருக்கும். ஒரு நாள் காலையில் ஜீவா தோட்டத்திற்கு போகும்போது அதிர்ச்சி. நேற்று பார்த்த ஒரு பெரிய நீளமான கேரட் காணாமல் போயிருந்தது. அதற்கு பதில் மண்ணில் பச்சை நிறத்தில் பல விசித்திரமான காலடிகள், மிக மிக சிறிய காலடி தடங்கள். ஜீவா ஒரு பூத கண்ணாடி எடுத்துக்கொண்டான். அவன் ஒரு சிறிய துப்பறிவாளர் போல இரவில் என்ன நடக்கிறது என்று கண்காணிக்க முடிவு செய்தான். அன்று நள்ளிரவு வானத்திலிருந்து சத்தம் இல்லாமல் ஒரு சின்ன தட்டு போல ஒரு பறக்கும் பொருள் மெதுவாக தரையிறங்கியது. அதிலிருந்து சிறிய பச்சை நிற வேற்று கிரகவாசி ஒருவன் எட்டி பார்த்தான். அவன் பெயர் ஜில்லி. ஜில்லி பயந்து பயந்து ஒரு பச்சை மிளகாயை திருட முயற்சித்தான். ஜீவா உடனே அதன் மேல் ஒரு கூடாரத்தை கவிழ்த்து விட்டான். ஏய், நீ யார்? ஏன் என் காய்கறிகளை திருடுகிறாய் என்று ஜீவா கேட்டான். ஜில்லி, நான் சாக்லேட் பிளானட்டிலிருந்து வந்தேன். என் கிரகத்தில் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுகிறார்கள். அதனால் யாருக்கும் சக்தி இல்லை. எல்லோரும் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அழுதது. ஜில்லி மேலே வந்து, எனக்கு இந்த பச்சை மிளகாய் போல் சக்தி வேண்டும் என்றான். இதுதான் எங்கள் கிரகத்தின் ஹீரோ காய்கறி என்று நினைத்தேன் என்று ஏக்கத்துடன் சொன்னது. ஜீவா சத்தமாக சிரித்தான். ஐயோ ஜில்லி, பச்சை மிளகாய் உன்னை காரமாக்கிவிடும். உனக்கு சக்தி தானே வேண்டும். கேரட் சாப்பிட்டால் தான் வேகமாக ஓட முடியும். பீட்ரூட் சாப்பிட்டால் தான் இரவில் நன்றாக பார்க்க முடியும் என்று விளக்கி சொன்னான். ஜில்லி சந்தோஷத்தில் துள்ளியது. ஓ, நீதான் என் புதிய நண்பன். என் கிரகத்தில் உள்ள எல்லா குட்டீஸும் சோர்வாக இருக்கிறார்கள். அவர்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று பெரிய பொறுப்பை ஜீவாவிடம் கொடுத்தது. அன்று முதல் ஜீவாவும் ஜில்லியும் இணைந்து வேலை செய்தனர். விண்வெளியில் இருந்து கிடைத்த புதிய விதைகள் மூலம் ஜீவா நிறைய காய்கறிகளை வளர்த்து ஜில்லி மூலம் அதன் கிரகத்துக்கு அனுப்பி வைத்தான். சாக்லேட் பிளானட்டில் உள்ள குட்டீஸ் அனைவரும் காய்கறிகள் சாப்பிட்டு பலசாலிகளாக மாறி ஓடி ஆடி விளையாடினர். ஜீவாவும் ஜில்லியும் பெரிய நண்பர்கள் ஆகிவிட்டனர். பார்த்தீர்களா குட்டி நண்பர்களே, ஆரோக்கியமான காய்கறிகள் வெறும் வயிற்றுக்கு மட்டுமல்ல, விண்வெளியில் உள்ள கிரகத்திற்கே பலம் கொடுக்கிறது. நீங்களும் காய்கறிகள் சாப்பிட்டு ஜீவாவை போல ஹீரோ ஆகுங்கள்.